நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் நம்பி நாராயணன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். எதிர்க்கட்சிகள் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இந்த அரசு மக்களின் நம்பிக்கையை இழந்து விட்டது, அதற்காகத்தான் இது போன்ற திட்டங்களை எல்லாம் அரசு செலவில் இவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தையே முன்னெடுத்து விட்டாங்கன்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சரி சார்? சார் 100% உண்மை. அதாவது திமுகவினுடைய எந்த அமைச்சருக்கும் எந்த எம்எல்ஏக்களுக்கும் நேரடியாக மக்களை சந்தித்து ஓட்டு கேட்கும் தைரியம் இல்லை. போனா அங்கேருந்து விரட்டப்படுகிறார்கள். ஆகையினால இப்ப அதிகாரிகளை வச்சு முன்னெடுப்பு எடுக்கிறார்கள். அதிகாரிகளை அடிக்க முடியாது. அதிகாரிகளை அடிச்சீங்கன்னா நீங்க அரசாங்கத்துல உங்களை புக் பண்ணி உள்ள போட்டுரும். இதுதான் முதல் விஷயம். சேஃப் பேசேஜ் ஃபார் டிஎம்கே எம்பிஸ் அண்ட் எம்எல்ஏஸ், இது ஒண்ணு. ரெண்டாவது, நான் ஏற்கனவே நம்ம டிவியில சொல்லியிருந்தேன், இந்த ஆட்சி தான் பெரிய பிம்பமுள்ள ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் காமெடி ஆக்கின ஆட்சின்னு. இறையன்பு தலைமைச் செயலாளர் ஆக வர வரைக்கும் அவரை பத்தி பெரிய பிம்பம் இருந்தது. அதுக்கப்புறம் அவர் பொம்மையா மாறினாரு. சைலேந்திர பாபு தலைமைச் செயலாளர் ஆகிற வரைக்கும் பெரிய பிம்பம் இருந்தது, பொம்மையா மாறினாரு. இன்னைக்கு இந்த கடலூர் தேவநாத சுவாமி கோயில் கேஸ்ல 5 ஐஏஎஸ் அதிகாரிகள் மன்னிப்பு கேட்டிருக்கார்கள். மாநகராட்சியினுடைய கமிஷனர் குமரகுருபரன் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. ஆகையினால இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் இப்ப 4 பேரை செய்தி தொடர்பு துறைக்கு பதிலாக 4 ஐஏஎஸ் ஆபீசரை போடுறாங்க. ராதாகிருஷ்ணன், ககன்சிப் பேடி, தீரஜ்குமார், அமுதா எல்லாரும் போடுறாங்க. இவர்கள் 4 பேரும் விரைவிலே மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பார்கள். ஆகையினால இதே கிளவு இந்த ஆட்சி முடியும் போது எத்தனை ஐஏஎஸ் அதிகாரி இருக்கானோ அத்தனை ஐஏஎஸ் அதிகாரியும் மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. ஏன்னா எம்எல்ஏ எம்பிக்கும் மன்னிப்பு கேட்க முடியாது, போனா அடி உழுது. அப்ப யார் பண்ண முடியும்? அதிகாரி போக முடியும். அதிகாரிகள் அப்புறம் அவர்களும் மன்னிப்பு நாங்க கேட்கிற மன்னிப்பை நீங்க கேளுங்க ஐயா அப்படின்னு அதிகாரிகளை அனுப்புகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு திமுக பயந்து போயிருக்குன்னு பாருங்க. நான் என்ன சொல்றேன், வெள்ளக்கோயில் சாமிநாதன் தானே செய்தி மக்கள் தொடர்பு துறை அதிகாரி, அவர் தானே அமைச்சர். அதுக்கு 2 ஐஏஎஸ் அதிகாரி இருக்காங்க, ராஜாராம் இருக்காரு, வைத்தியநாதன் இருக்காரு. அப்ப ராஜாராம் வைத்தியநாதன் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இதுவரைக்கும்? மாற்ற வேண்டியதானே. வெள்ளக்கோயில் சாமிநாதனை எப்பா நீ வீட்டுக்கு போப்பா, அங்க ஒரு நல்ல அமைச்சரை போடுறோம் அப்படி சொல்ல வேண்டியதானே. ஏன் அந்த தைரியம் வரல? ஆகையினால அப்ப வெள்ளக்கோயில் சாமிநாதன் தோல்வி அப்படின்னு ஸ்டாலினும் உதயநிதியும் சொல்றாங்களா? அப்ப ராஜாராம் வைத்தியநாதன் 2 பேருமே ஐஏஎஸ் அதிகாரிகள் வாய்ப்பு இல்லை என்று சொல்லுகிறார்களா? எதுக்குங்க எலெக்ஷனுக்கு முன்னாலே இவ்வளவு நேரம் செய்தி விளம்பர துறையை மூடி வச்சுக்கிட்டு 4 செய்தி தொடர்பாளர்னா என்னத்துக்கு? இவங்களுக்கு 4 பேருக்கு வேற வேற டிபார்ட்மெண்ட் போட்டு. ஆகையினால இது தேர்தல் பிரச்சாரம் தான். எம்எல்ஏ எம்பிக்கள் செய்ய முடியாத தேர்தல் பிரச்சாரத்தை அவர்கள் சென்றால் அடி விழும் என்பதற்காக அதிகாரிகளை வைத்து செய்கிறார்கள். இதை விட கேவலம் ஒண்ணுமே இருக்க முடியாது. மாதேஷ், இதுல இன்னொரு கேள்வி எழுது சார். இப்ப அரசு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள், தலைமைச் செயலாளர் அந்தஸ்தில் இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரிகளை அரசனுடைய செய்தி தொடர்பாக நியமித்து இருக்கிறது. இது போன்ற பொதுவாக அரசனுடைய நலத்திட்டங்களை அல்லது முக்கியமான விஷயங்களை மூத்த அமைச்சர்கள் சொல்லுவாங்க. அப்ப இப்ப இங்க இருக்கிற அமைச்சர்கள் தகுதியற்றவர்களாக இருக்கிறார்களா, அல்லது அவர்கள் மீது இந்த அரசுக்கு நம்பிக்கை இல்லையா, அல்லது அமைச்சர்கள் மக்களாட்சி இல்லாமல் அதிகாரிகளுடைய ஆட்சி நடக்குதாங்கிற ஒரு கேள்வி வருது சார். அமைச்சர்கள் டம்மி பீஸா இருக்குங்க. இப்போ கல்வித்துறையில ஒரு அமைச்சர் இருக்கார், அன்பில் பொய்யாமொழி. அவர் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் உண்டா இல்லையா? இப்படி யார் எந்த ரசிகர் மன்றத்துக்கு தலைவர்னு உங்களுக்கு தெரியும். துரைமுருகனே இன்பநிதி இன்பநிதியினுடைய வாரிசு வந்தாலும் கூட நாங்கள் வேலை பார்ப்போம்னு சொல்லிட்டாங்கல்ல. துரைமுருகன் எவ்வளவு சீனியரு? ஆகையினால இது எல்லாம் ஒரு குடும்பத்தினுடைய ரசிகர் கூட்டமா மாறி இருக்கு. எந்த அமைச்சரும் அமைச்சராக இல்லை. இன்பநிதிக்கு ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கிறதா இருந்தா யாருக்கு முதல்ல கையெழுத்து போடுவா? நேருவா துரைமுருகனாங்கிற போட்டி தான் இருக்கு. அப்புறம் இப்படி ஆட்சி நடக்கும். ஆகையினால இது நிதிகளின் ரசிகர் கூட்டம், அவ்வளவுதான். அமைச்சர் எந்த அமைச்சரும் வேலை பார்க்கல. அமைச்சர் வேலை பார்க்கலன்னா எந்த ஐஏஎஸ் அதிகாரி வேலை பார்க்க போறாரு? அவர்களும் வேலை பார்க்கல. அதனால எல்லாரும் பொய் சொல்ல போறாங்க. அந்த காலத்துல இந்த பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காதுப்பாங்க. இப்ப பிஆர் பொய் சொல்லணும்னு அர்த்தம். இப்ப இந்த 4 ஐஏஎஸ் அதிகாரி பொய் சொல்லத்துக்குன்னு நேர்ந்து விட்டுருக்காங்க, பாவம். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.
நன்றி சார், நன்றி நன்றி திரு நம்பி நாராயணன். நம்மோடு பாஜகவுடைய மாநில செய்தி தொடர்பாளர் ஏஎன்எஸ் பிரசாத் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். ஒரு மக்கள் நல திட்டங்கள் மக்களுக்கே நேரடியாக செல்லணுங்கிறதுக்காக அதிகாரிகள் உங்கள் வீட்டை நோக்கி வர்றோம், அப்படி ஒரு உன்னதமான திட்டம்னு அரசு சொல்லுது, திமுக சொல்றாங்க. ஆனால் நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு அரசு இயந்திரத்தை பயன்படுத்துறாங்கன்னு குற்றம் சாட்டிங்களே, ஏன், எப்படி? முதல்ல தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது இந்த அரசை பொறுத்த வரைக்கும் வெற்று பேப்பர்களில் திட்டங்களை வெளியிட்டு ஒரு விளம்பர மாடல் அரசாகத்தான் தொடர்ந்து இருக்கிறது. தேர்தல் நெருங்க நெருங்க விளம்பரங்கள் உச்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் உங்களுடன் ஸ்டாலின் என்ற இந்த திட்டம். உண்மையில யாருடன் ஸ்டாலின் என்பதுதான் மக்களுடைய கேள்விக்கணை. இன்றைக்கு உங்களுடன் ஸ்டாலின் என்று சொல்கிறார், ஆனால் மக்களுடன் ஸ்டாலின் இல்லை. அப்போது உங்களுடன் ஸ்டாலின் என்பது யாருடன் ஸ்டாலின்? இன்றைக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சுபவர்களை தடுக்கக்கூடிய மனிதராக இல்லாமல் அவரை காப்பாற்றக்கூடியவராக ஸ்டாலின் இருக்கிறார். இன்றைக்கு சேலத்துல சாப்பிடுற இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கு. திருப்பூர்ல அமைச்சருடைய தூண்டுதல் பேரில் மணல் கொலையை தட்டி கேட்டவரை கொலை நடந்திருக்கிறது. இந்த கொலைக்காரர்களுடன் ஸ்டாலின், அப்படிதான் சொல்ல முடியும். அதே போல போதை கடத்தல்காரர்கள், அந்த வழக்குகள் என்ன ஆகிவிட்டது? அவர்களை காப்பாற்றக்கூடிய சக்திகளுக்கு துணையாக உங்களுடன் ஸ்டாலின் என இன்றைக்கு பாலியல் குற்றவாளிகளை காப்பாற்ற முடியாமல் அவரை காப்பாற்றக்கூடிய சக்திகளுக்கு துணையாக உங்களுடைய ஸ்டாலின். குறிப்பாக திருபுவனத்தில் அவர் கடத்தி காவலர்களால் படுகொலை செய்யப்பட்டார் அந்த தம்பி அஜித்குமார். ஆனால் அவர்களுடைய அந்த கொலையில கட்ட பஞ்சாயத்து நடந்தது. ஏன்? கட்ட பஞ்சாயத்து செய்தவர்களுக்கு துணையாக உங்களுடன் ஸ்டாலின். மக்கள் விரோத சக்திகளுக்கு, தமிழகத்தின் வளர்ச்சியை கெடுக்கக்கூடிய, தமிழகத்தின் அமைதியை குலைக்கக்கூடிய, தமிழக மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடியவர்களுடன் ஸ்டாலின் இருக்கிறார் என்பதுதான் இந்த வார்த்தை வெளிச்சம். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு சின்ன உதாரணம் எடுத்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை சின்ன உதாரணமாக இருந்தாலும் மிகப்பெரிய அரசியல் அதில் நடக்கிறது. முதலில் மகளிர் உரிமை தொகை எத்தனை நாட்கள் கழித்து வந்தது? ஏறத்தாழ 3 ஆண்டுகள் கழித்துதான் வந்தது. அதுல பாஜகவின் தொடர் வலியுறுத்தல்கள், அன்றைக்கு மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையுடைய தொடர் வலியுறுத்தல் காரணமாகத்தான் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டது. முதல் கட்டத்தில் 7,000 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. அந்த 7,000 கோடியில 1,640 கோடி ரூபாய் மத்திய அரசு பட்டியலின மக்களுடைய வளர்ச்சிக்காக கொடுக்கப்பட்ட பணத்தை திருடி மடைமாற்றி தங்களுடைய விளம்பர வெளிச்சத்துக்காக மகளிர் உரிமை தொகையாக வழங்கினார்கள். இன்றைக்கு 10,000 இடத்தில் முகாம்கள் நடக்கப் போகிறது என்று சொல்கிறார்கள். ஆக 10,000 இடத்துல ஒரு இடத்திற்கு 100 பேர் என்றால் ஏறத்தாழ 10 லட்சம் பேர் வருவார்கள். அப்ப அந்த 10 லட்சம் பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கக்கூடிய நிதி ஆதாரம் இருக்கிறதா? தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கிறார். 7 கோடி ரூபாயை வைத்துக் கொண்டு இத்தனை லட்சம் பேருக்கு எப்படி கொடுப்பீர்கள்? அந்த கேள்விக்கு முதல்வர் ஸ்டாலின் பதில் சொல்ல வேண்டும். ஆக ஜனவரி மாதத்திலிருந்து இவர்கள் தேர்தலுக்காக அதிகாரப்பூர்வமாக வாக்குகளுக்காக பணம் கொடுக்கிறார்கள். ஆக இது போன்ற செயல்களுக்கு துணை நிற்கக்கூடியவர் தான் உங்களுடன் ஸ்டாலின். நன்றி. மக்களுடன் இருக்க போகிறது பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி. நிச்சயம் துரோகிகளுடன், தீய சக்திகளுடன், மக்கள் விரோத சக்திகளுடன் கூட்டு சேர்ந்து உங்களுடன் ஸ்டாலின் செயல்படுவதை தடுத்து நிறுத்தி தமிழகத்தை காப்போம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவோம். நன்றி பிரசாத்.